தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கத்தின் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்தான கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம். கடந்த 2019 ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் 27 மாவட்டங்களுக்கு மட்டும் நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய 9 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவானதால் மேற்கண்ட 9 மாவட்டங்களுக்கும் 2021 ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. தற்போது 2019 ஆண்டு முதல் கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்ட 27 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளது. தாமதமாக 2021 ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்ட 9 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் 2026 ஆண்டு முடிவடையும் நிலையில் தற்போது 2019 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்ற தலைவர்களின் பதவிக்காலம் முடியும் போதே 9 மாவட்ட ஊராட்சி நிர்வாகங்களையும் கலைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக 36 மாவட்டங்களுக்கும் தேர்தல் நடத்த தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக அச்சு ஊடகங்கள் மற்றும் காட்சி ஊடகங்களில் செய்திகள் பரவலாக வருவதோடு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் படத்தை வைத்தே வந்த பிரபலமான செய்தித்தாள்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஏதும் பதில் இல்லை. ஒருவேளை 9 மாவட்ட ஊராட்சி அமைப்புகள் கலைக்க நேர்ந்தால் அல்லது கலைக்கப்பட்டால் என்ன செய்யலாம் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊராட்சி மன்ற தலைவர்களின் ஐயப்பாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நல சங்கத்தின் சார்பாக மாவட்டம் தோறும் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டங்கள் அதன் மாநில தலைவர் அரசை எஸ்.எம். முனியாண்டி அவர்களின் தலைமையிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரணி ஆர். ராஜன் அவர்கள் முன்னிலையில் முதற்கட்டமாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றது. இது சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர், தமிழக ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவது, மனு கொடுப்பது என்றும் பதில் இல்லாத பட்சத்தில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாவட்ட, மாநில தலைமையகங்களில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் மற்றும் உண்ணாவிரதம் போன்றவற்றை முன்னெடுப்பது என்றும் இறுதியாக சட்ட முறைப்படி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தை நாடி உரிமையை பெறுவது என்ற 3 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டங்களில் வேலூர் மாவட்ட கூட்டமைப்பு தலைவர் மோகன், இமகிரி பாபு, ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் நெமிலி ஒன்றியம் மாறன், சோளிங்கர் நிர்மலா மற்றும் கலைஞரியன், காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டமைப்பு தலைவர் அஜித்குமார், பொன்னா வெங்கடேசன், லெனின் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கூட்டமைப்பு தலைவர் சுரேஷ், செயலாளர் நிர்மல்குமார், பொருளாளர் ரஞ்சித்குமார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் உள்ளிட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள், தலைவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.